தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறையில் வயதான தம்பதியரை கத்தியால் குத்திய நபர் காவல்துறை விசாரணையின் போது தப்பிக்க முயன்றபோது காயமுற்றார். மதுரா நகரில் வசிக்கும் வயதான தம்பதியான சேது மாதவன், நிர்மலா ஆகியோரை முன்பகை காரணமாக எதிர்வீட்டில் வசிக்கும் பிரேம் தாக்கினார். நிர்மலாவை 15 முறை கத்தியால் குத்திய பிரேம் தடுக்க முயன்ற சேது மாதவனையும் கத்தியால் குத்தி காயப்படுத்தினார். இந்நிலையில் பிரேமிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது தப்பியோட முயன்ற பிரேம் தவறி விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. கோவை பேரூர் அடுத்த தீத்திப்பாளையத்தில் குடியிருப்பு தோட்டத்திற்குள் புகுந்த யானை பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. ஐயாசாமி கோயில் மலைப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை யானை கார்த்திக் என்பவரின் தோட்டத்துக்குள் புகுந்து அங்கிருந்த தென்னை, வாழை மரங்களை சேதப்படுத்தியது. மேலும் தோட்டத்தின் சுற்றுச்சுவரை இடித்து தள்ளிய யானை அங்கிருந்து வெளியேறியது. ஒற்றை யானை அப்பகுதியில் முகாமிட்டுள்ளதால் அதனை வனப்பகுதிக்குள் விரைந்து விரட்ட வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மோதி இளம்பெண் உயிரிழந்தது அப்பகுதி மக்களை கொதிப்பில் ஆழ்த்தியது. சித்தூர் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை காட்பாடி கல்புதூர் பகுதியில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. எச்சரிக்கை பலகைகள் ஏதுமின்றி பணிகள் நடப்பதால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அருள்ஜோதி என்பவர் சாலையில் நடந்து சென்றபோது எதிரே வந்த லாரி மோதி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதற்கு நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறையினரின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்தும் பணியை அமைச்சர் KN நேரு தொடங்கி வைத்தார். நம் தாமிரபரணி அமைப்புடன் மாவட்ட நிர்வாகம் இணைந்து 2ஆம் கட்டமாக மேலநத்தம் முதல் தருவை வரையிலான தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்தும் பணியின் தொடக்க நிகழ்ச்சியில் அமைச்சர் KN நேரு பங்கேற்றார். பின்னர் பணிகளை தொடங்கி வைத்த அமைச்சர் மரக்கன்றுகள் நடும் பணிகளை பார்வையிட்டார். ஆந்திராவிலிருந்து வேலூருக்கு லாரியில் மணல் கடத்தி வந்த நபர் கைது செய்யப்பட்டார். காட்பாடி அடுத்த கிருஷ்ணன்பேட்டை பகுதியில் நடந்த வாகன சோதனையின் போது அந்த வழியாக சென்ற லாரியை போலீசார் சோதனை செய்தனர். அதில் ஆவணங்களின்றி ஆற்று மணல் கடத்தப்படுவது தெரியவந்தது. மணல் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர் வெங்கடேசன் மற்றும் விருப்பாச்சிபுரத்தை சேர்ந்த லாரி உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்தனர். ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். சென்னை மதுரவாயலில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். வானகரத்தில் உள்ள சமயபுரம் பிரதான சாலையைச் சேர்ந்த சரத்குமார் கடந்த மாதம் 21ஆம் தேதி மாலை வீட்டு வாசலில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார். அது திடீரென மாயமான நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஜேம்ஸ் என்பவரை கைது செய்து வாகனத்தை மீட்டனர். சேலம் மாவட்டம் பாலமலை மலை கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி ஆய்வு செய்தார். அரசின் திட்டங்கள் மலைவாழ் பகுதி மக்களுக்கு முழுமையாக சென்றடைகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய பாலமலை கிராமத்திற்கு சென்ற ஆட்சியர் பிருந்தா தேவி அங்குள்ள பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் உணவு சுகாதாரமாகவும் சுவையாகவும் தயார் செய்யப்படுகிறதா என்பது குறித்தும் ஆட்சியர் கேட்டறிந்தார். இதையடுத்து பாலமலையில் புதிய தார்ச்சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். திருட்டில் ஈடுபட்டு வந்த குற்றவாளி காவலர்களிடம் இருந்து தப்பி ஓட முயன்றபோது தவறி விழுந்து கால் எலும்பில் முறிவு ஏற்பட்டது. காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது MKP நகரைச் சேர்ந்த இம்ரான்கான் என்பவர் அவர்களை கண்டு தப்பி ஓட முயற்சித்தார். இதையடுத்து அவரை துரத்திச் சென்று பிடித்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவர் புறநகர் பகுதிகளில் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 16 சவரன் நகைகளை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். முன்னதாக பொத்தேரி ரயில் நிலையத்தில் இம்ரான்கானை பிடித்தபோது அவர் தடுமாறி விழுந்ததில் கால் எலும்பில் முறிவு ஏற்பட்டதாக காவலர்கள் கூறினர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி சிறப்பு நிலை பேரூராட்சியில் தனியார் ஒப்பந்த நிறுவனம் ஊதியத்தில் பிடித்தம் செய்த தொகையில் முறைகேடு செய்ததாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 9 மாதங்களாக ESI PF-க்கு தூய்மை பணியாளரின் ஊதியத்தில் இருந்து மாதம் 3000 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டதாகவும் இருப்பினும் பிடித்ததற்கான அடையாள அட்டை மற்றும் அடையாள எண்களை வழங்காமல் ஏமாற்றியதாக குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தனியார் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த மதுரவாயலில் 11 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சமுதாய நலக்கூடம் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அடிக்கல் நாட்டினார். வலசரவாக்கம் மண்டலத்திற்குட்பட்ட ஆலப்பாக்கம் கங்கையம்மன் கோவில் தெருவில் கவுன்சிலர் ரமணி மாதவன் முன்னிலையில் சமுதாய நலக்கூடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, மண்டலக்குழு உறுப்பினர் நொளம்பூர் ராஜன், CMDA அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் அருகே கோசாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. லால் திரிபுராவில் மாநிலத்திலேயே மிகப்பெரிய கோசாலை உள்ளது. இங்கு 10,000க்கும் மேற்பட்ட பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். டெல்லியில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தலைநகர் டெல்லியில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டிருந்தார். அண்மையில் டெல்லியின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி குறித்த அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த அறிவுரை வழங்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களை கண்டறியும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மந்திர் மார்க், சங்கம் விஹார் உள்ளிட்ட பகுதிகளில் வசிப்பவர்களின் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் கண்டறியப்பட்டு வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் போபால் ரயில் நிலையத்தில் ரயிலிலிருந்து இறங்கிய போது காலிடறி கீழே விழுந்த பெண்ணை ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றினார். ஆபத்தை உணராமல் ஓடும் ரயிலிலிருந்து இறங்கிய பெண் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தார். நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே சிக்கிய அவரை அங்கு பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் சுனில்குமார் சாதுரியமாக மீட்டார். மும்பையில் வாழ மராத்தி தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று RSS மூத்த தலைவர் பயாஜி ஜோஷி தெரிவித்த நிலையில் மகாராஷ்டிராவில் வசிக்கும் அனைவரும் மராத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் மகாராஷ்டிரா மற்றும் மும்பையின் மொழி மராத்தி தான் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சொந்த மொழியை நேசிப்பது போல பிற மொழிகளையும் நேசிக்க வேண்டும் என்று பயாஜி ஜோஷியை பட்னாவிஸ் கேட்டுக் கொண்டார். மும்பை தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட தகாவூர் ராணாவை அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்துவதில் சிக்கல் எழுந்துள்ளது. பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட தகாவூர் ராணா 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடையவர் ஆவார். பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக கடந்த 2009ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இவரை நாடு கடத்த வேண்டுமென அண்மையில் அமெரிக்கா சென்றிருந்த பிரதமர் மோடி கோரிக்கை வைத்திருந்தார். அதற்கு அதிபர் டிரம்பும் சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாடு கடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது உடல்நிலையை காரணம் காட்டி தகாவூர் ராணா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இதனால் அவரை நாடு கடத்துவதில் சிக்கல் எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டெருமை தாக்கி தேயிலை தோட்ட காவலர் படுகாயமடைந்தார். கூடலூரை அடுத்துள்ள சேரம்பாடி வனப்பகுதிக்குட்பட்ட சோலாடி பகுதியில் தேயிலை தோட்டத்தில் காவலராக பணியாற்றி வரும் பன்னீர்செல்வத்தை ஆக்ரோஷமாக ஓடி வந்த காட்டெருமை முட்டி தாக்கியது. இதில் வலது கையில் பலத்த காயமடைந்தவர் கூடலூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக கேரள மாநிலம் பத்தேரியில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் 1 லட்சம் ரூபாய் ஆன்லைன் கடனை பெற முன்பணமாக 60,000 ரூபாயை இழந்ததாக பாதிக்கப்பட்டவர் காவல்துறை உதவியை நாடியுள்ளார். திருவொற்றியூரை சேர்ந்த செல்வராஜ் என்பவருக்கு செல்போனில் வந்த அழைப்பில் எந்த ஆவணமும் இன்றி 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பதாக வலை விரித்துள்ளனர். கடனை பெறுவதற்கு முன்னதாக ப்ராசஸிங் கட்டணம், 2 மாத தவணை, இன்சூரன்ஸ் தொகை என 60,000 ரூபாயை அவரிடமிருந்து வசூலித்து பின்னர் இணைப்பை துண்டித்துவிட்டதாக புகார் அளித்துள்ளார். பல்வேறு நாடுகளை சேர்ந்த பிளாஸ்டிக் சர்ஜன் மருத்துவர்கள் நீலகிரி மலை ரயிலை வாடகைக்கு எடுத்து பயணம் மேற்கொண்டனர். உதகையில் நடைபெறும் கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக 8 நாடுகளை சேர்ந்த பிளாஸ்டிக் சர்ஜன்கள் கோவைக்கு வந்தனர். அங்கிருந்து நீலகிரி மலை ரயிலை 8 லட்சம் ரூபாய்க்கு வாடகை எடுத்து மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு சென்றனர். நீராவி இன்ஜின் பொருத்தப்பட்ட ரயில் குன்னூர் வரையிலும் பின்னர் டீசல் இன்ஜினில் உதகைக்கும் இயக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஆவரம்பட்டியில் பிளாஸ்டிக் நிறுவன குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. இயந்திரங்கள் 10க்கும் மேற்பட்ட அறைகளில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த மூலப்பொருட்கள், பிளாஸ்டிக் கழிவுகள், மினி சரக்கு வாகனம் உள்ளிட்டவற்றில் தீ பரவி முழுமையாக எரிந்து சேதமானது. தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். குடோன் அருகே குப்பைகள் எரிக்கப்பட்ட நிலையில் தீ துகள்கள் பரவி விபத்து ஏற்பட்டதா என விசாரணை நடைபெறுகிறது.